ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொத்து சப்பாத்தி தாங்க. எப்படி சுவையான முறையில் ஈஸியாக செய்கிறங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 கொத்தளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3 நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அது கூட என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட 1 எக் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடையான சுவையான முறையில் கொத்து சப்பாத்தி நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க. குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.